இங்க பிளக்கெட் அடிக்க கொடுக்குறோம். செய்து கொண்டிருக்கிறா. முதல் ஆர்டர் தந்ததையும் திருப்பியும் செகண்ட் அழகான முறையில வந்திருக்கு. உண்மையில பார்க்க ஒரு முருகண்டி டீம் வந்து எங்கள்ட்ட ஆர்டர் அடிச்சதுக்கு பிறகு வந்து நாங்க இப்ப அவங்களுக்கு என்ன டிசைன் வேணும், எப்படி வேணும், நாங்க எங்களோட பிசில வந்து டிசைன் பண்ணது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் நிற்கிறோம். கிளிநொச்சியில் சுரேகா கார்மெண்ட்ஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியல. கிளிநொச்சியில் இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு கார்மெண்ட்டை பார்க்கல. நீங்களும் உங்களோட கடைகளோ அல்லது உங்களோட கார்மெண்ட்ஸ், உங்களோட தொழிற்சாவனங்கள் என்ன நிறுவனமாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் எங்களோட காணொலியூடாக உங்களை ப்ரொமோட் பண்ணலாம். எங்களோட நம்பரை சொல்கிறேன், 077 26 76 241. இதில் வாட்ஸ்அப்பும் இருக்குது. தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களோட தொழில் ஸ்தாபனங்கள், கடைகள் அல்லது நிறுவனங்கள் இதை நாங்கள் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். காணொலியை ஃபுல்லாக பாருங்க. காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். கார்மெண்ட்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ சுரேகா கார்மெண்ட்ஸுன்ற வாசலுக்கே வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நிருஷா. நான் இந்த சுரேகா கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து மேனேஜராக இருக்கிறேன். 1 இயராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கஸ்டமர்ஸோட நாங்கள் கொஞ்சம் டீல் பண்ணி கதைச்சு அவங்களோட மென்டாலிட்டியை வந்து தெரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ அவங்களுக்கு என்ன டிசைன் வேணும், எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு டிசைனை வாங்கிட்டு இங்க இவ தான் எங்களோட டிசைனர், இவட்ட கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நாங்க சென்ட் பண்ணி அவங்க சிலது ஓகே சொல்லுவாங்க, சிலது நிறைய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுப்போம். வர்ற சில பேர் வந்து டிசைனோடய வருவாங்க, எங்களுக்கு இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா சில பேர் வந்து எங்கள்ட்ட இருக்கிற டிசைனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்து தர சொல்லி சொல்லுவாங்க. அப்ப வர்ற கஸ்டமர்ஸை பொறுத்து தான் நாங்க டீல் பண்ற விதமும் இருக்குங்க. சரி, ஒரு டிசைன் பண்றதுக்கு நீங்க புரிம்பா காசு எடுக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. இப்ப அவை டிசைனை கொண்டு வந்தா மேலதுக்கு எடிட்டிங் தானே, அதை வந்து நாங்கள் அப்படி எங்கட பட்ஜெட்டுக்குள்ளேயே செய்து கொடுக்குறோம். சரி, ஓகே. இதுல இருந்து நீங்க அடுத்த நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க உங்களோட இத? இங்க டிசைன் பண்ணிட்டு நாங்க அப்படியே பிரிண்ட்க்கு போயிடுவோம். பிரிண்ட் மிஷின் அந்த அதுல இருக்கு. இதுல இருந்து நீங்க நேரடியா பிரிண்ட்க்கு கொடுத்தோம்னா அதுல இருந்து கட்டிங் வரும். பிரிண்ட் ரைட், ஓகே. நாங்க இப்ப பிரிண்ட் கட் இப்போ நாங்கள் எங்களோட பிசியில் வந்து டிசைன் பண்ணதை வந்து நாங்கள் பிரிண்ட்டுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் பிரிண்ட் மிஷினில் வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகும். எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் டிசைன் பண்ணின அந்த டிசைனை வந்து நாங்கள் பிரிண்ட்டுக்கு போட்டுக்கொள்வோம். இதில் வந்து அங்கே பிரிண்ட் எடுத்த கட்டிங் இருக்குதானே, கட்டிங்கை கொண்டு வந்து நாங்கள் இப்போ ஹீட் ப்ரெஸ் போட்டு அதை வந்து துணியில் பிரிண்ட் எடுக்க போகிறோம். துணியில் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் துணி அதில் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரிண்ட் எடுத்த கட்டிங் இருக்குதானே, கட்டிங்கை வந்து இப்படி வச்சுட்டு வந்து நாங்கள் இதை உள்ள அனுப்புவோம். உள்ள அனுப்பி 40 செகண்டுக்கு பிறகு வந்து வெளியே எடுப்போம். நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது அதுல துணியில வந்து அப்படியே அச்சாகி வரும். இதுல என்னென்ன டிசைன் வந்து உங்களால செய்ய முடியும்? இதுல வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிற எல்லா டிசைனுமே செய்யலாம். அதாவது இப்ப ஜேசி டிசைன் மட்டும் இல்ல, இப்ப ஒரு ஆளுடைய உருவத்தையே எங்களால வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட்டுக்கு போட்டு எங்களை ஹீட் பிரஸ்ல போட்டு உங்களுக்கு தர முடியும். செய்தும் கொடுத்துருக்கிறோம். ரைட், இப்ப நாங்கள் அதை பார்ப்போம். இப்ப டிசைன் வந்திருக்குது, வெளியில உள்ள போய் இப்ப என்ன முறையில வந்திருக்குன்னு பார்ப்போம். அழகான முறையில வந்திருக்குது. உண்மையில பார்க்க ஒரு அழகா இருக்குது. இப்படியான டிஷர்ட்டுகள் தான் நீங்க கூடுதலா பிரிண்டிங் செய்யணும். வேணா அழகா இருக்கு பார்க்க. உண்மையில இப்படியான தேவையாண்டா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உண்மையில கிடைக்கும். உங்களோட படங்களையும் கூட இதுல பிரிண்டிங் செய்யலாம். சரி, இதை எடுத்து அப்புறம் நீங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க? அடுத்த கட்டம் வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இப்ப கட்டிங் அதை போய் பார்ப்போமா? சரி, இங்க வந்து அந்த ஒரு அளவுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பிரிண்ட் போட்டிருப்போம். இதுல வந்து சைஸ் போட்டிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஜேசி அளவுக்கு தான் நாங்க செய்திருக்கிறோம். அதை வந்து இந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நாங்க தையலுக்கு அனுப்புவோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே கட் பண்ணி எடுத்த கார்மெண்ட்டு வந்து இங்கே பிளக்கெட் அடிக்க கொடுக்குறோம். இவ வந்து பிளக்கெட் அடிக்கிற வேலையை தான் இப்போ செய்துட்டு இருக்கிறா. இந்த பிளக்கெட் வந்து முன் ஓப்பன் பட்டன் அடிக்கிற இடத்துல வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்.
அதனால வந்து அந்த ஒவ்வொரு இன்ச்சிக்கு கழுத்துல இருந்து விலத்தி அடிச்சு அதை வந்து கட் பண்ணி உள்ள வந்து மடிச்சு தான் அந்த பிளக்கெட் வந்து ரெடி ஆகும். அதைத்தான் இப்ப இவா செய்து கொண்டிருக்கிறா. இப்ப இந்த இடத்துல வந்து இவ ஷோல்டர் பொருத்தி கொண்டு இருக்கிறா. அங்க வந்து பிளக்கெட் அடிச்ச கார்மெண்ட்டை வந்து அடுத்த கட்டமா வந்து நாங்கள் ஷோல்டர் பொருத்த கொடுத்துருவோம். கட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் வந்து இங்க பிளக்கெட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பேக் வந்து சைஸின் படி பிரிச்சு இங்க கொடுத்துருவாங்க. இவங்க வந்து பிளக்கெட் அடிச்சு வந்த கார்மெண்ட்டை வந்து ஷோல்டரை நீட்டா பொருத்துவாங்க. பொருத்தி அடுத்த கட்டமா வந்து அங்க அவாட்ட அவுட்லைனுக்கு போகும், ஷோல்டர் அவுட்லைனுக்கு போகும். ஷோல்டருக்கு மேல அவுட்லைன் வந்து அடிக்கணும். அதைத்தான் இவா செய்துட்டு இருக்கிறா. இந்த அவுட்லைன் அடிச்சதுக்கு பிறகு வந்து நாங்க கை பொருத்த அவட்ட கொடுத்துருவோம். திரும்பவே கை பொருத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 2 சைடும் பொருத்துவோம். 2 சைடையும் பொருத்திட்டு அப்புறம் கொலர் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பட்டின் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐனிங் போய் அங்கால பக்கெட்டுக்குள்ள போய் ஃபினிஷ் ஆயிடும். முருகண்டி டீம் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் தந்திருந்தாங்க ஒரு கிழமைக்கு முதல். அவங்களுக்கு தான் இந்த ஜேசி வந்து நாங்க அடிச்சு கொடுக்குறோம். வணக்கம், நாங்கள் இப்போ ஓனரை சந்திச்சிருக்கிறோம். இதுதான் அந்த காமண்டுக்குரிய ஓனர். இப்போ எல்லா விடத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். வணக்கம், எனது பேர் சுரேகா. நான் கிளிநொச்சி திருநகரில் இந்த சுரேகா கார்மெண்ட்ன்றதை இயக்கி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வீட்டில் வச்சு நான் தனியாக ஒரு கேர்ளை வச்சு கால்மிதி ஸ்டார்ட் பண்ணினாங்க. கால்மிதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய காரணம், இந்த வேலையை தொடங்குறதுக்குரிய காரணம், ஒரு இடத்துல நாங்கள் கால்மிதி எடுத்து விற்று கொண்டிருந்தோம். அங்கே பிறகு ப்ரைஸ் டிமாண்ட் பண்ணவளுக்கிட்டோன்னா நான் தைச்சு கொடுக்கணுமென்ற ஆர்வத்தில் நான் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணினேன். நான் தைச்சு பழகி பிறகு 2 பெண்களை எடுத்து வீட்டிலேயே 2 மிஷின் போட்டு தைச்சு கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பதிவு செய்யணுமென்ற ஒரு பிரச்சனை வந்தது. பிரதேச சபை மூலம் நாங்கள் பதிவு செய்ய போகும்போது எங்களுக்குரிய நிலம் அதுக்குரிய குத்தகை அந்த இதை கேட்டாங்க. எங்கள்கிட்ட நிலம் எடுக்கிற பிரச்சனையால் பிரதேச சபையின்ற பதிவு கிடைக்கல. நிறைய கஷ்டப்பட்டோம், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கிடைக்கல. பிறகு நாங்கள் ப்ரைவேட் லிமிடெட்ன்னு சொல்லி பதிவு செய்து இந்த இடத்துல 2 மிஷின் வீட்டை வச்சுருந்த 2 தையல் மிஷினோட இந்த இதுக்குள்ளே வந்தோம். வந்து கொஞ்சம் கூடுதலான கால்மிதியை தைச்சோம். கால்மிதி தைச்சு கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஐடியா, கால்மிதி கூட ஓடுது, இன்னும் ஒரு 4 பெண்களை எடுத்து வேலைக்கு எடுக்கணுமென்றதுக்காக இன்னொரு 4 பெண்களை எடுத்து தலானி உரை அடித்தோம். என் கணவர்கிட்ட உதவியோட சில இடங்களில் போய் பைக்கில் ஒவ்வொரு கடையாக போய் நாங்கள் ஓடஸ் எடுத்தோம். ஓடஸ் எடுக்கும்போது சில இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு சேல்ஸ் ஒன்று போட்டோம். திருநகருக்குள்ள கச்சேரி மூலம் ஒரு சேல்ஸ் போடும்போது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுச்சுன்னா நீங்கள் டிஷர்ட் அடிப்பீங்களான்னு. அப்போ நாங்கள் டிஷர்ட் அடிக்கிற ஐடியாவே இல்லை எங்கள்கிட்ட. ஏண்டா எங்கள்கிட்ட நிதி பற்றாக்குறை, அது இது நிறைய பிரச்சனை இருந்தது. பிறகு நானும் கணவரும் கலந்து ஆலோசித்து, இங்கே வேலை செய்கிற பிள்ளைகளோட கலந்து ஆலோசித்து அவங்களோட சப்போர்ட்டில் சரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி இவரும் நானும் கொழும்புக்கு போய் அங்கே இருந்து நாங்கள் துணி இறக்குமதியில் இருந்து எங்களுக்கு தேவையான டிஷர்ட் மிஷின்கள் எல்லாம் பார்த்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய கஸ்டமராக்கள் டிஷர்ட் அடித்து தாங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் ப்ரமோஷன் டிஷர்ட் தான் அடிக்க வலுக்கிட்டோம். ப்ரமோஷன் டிஷர்ட் செய்யும்போது ஒரு டிஷர்ட்டுக்குரிய மிஷின் ஒவ்வொன்று தான் வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி இன்னும் 2 மிஷின் எடுத்து கொஞ்சம் பூர்த்தியான முறையில் இந்த இடத்துல திருநகர் என்ற இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் முதலாவது ஆர்டர்ஸ் எங்களோட கிளிநொச்சி போஸ்ட் ஆஃபீஸுக்கு செய்தோம். கிளிநொச்சி போஸ்ட் ஆஃபீஸுன்ற டிஷர்ட் 165 அடித்தோம். பிறகு கனிஷ்டா பழைய மாணவர்களுக்குரியது அடித்தோம். இங்கே கிளிநொச்சிக்குரிய நிறைய
சாப்பாட்டு கடையில் இருந்து ஐஸ்கிரீம் கடையில் இருந்து கிளிநொச்சிக்குள்ள இருக்கிற எந்தெந்த கடைக்குள்ள நாங்கள் இறங்கி கதைச்சு டிஷர்ட்டுகள் ஆர்டர் எடுத்து மிகவும் பூர்த்தியான முறையில் அவைக்கும் திருப்தியான முறையில் நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். அடுத்தது நாங்கள் ஜேசி செய்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த ஜேசியை செய்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது, கிளப் மூலம் நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. அதுக்கும் நாங்கள் வெளி மாவட்டத்தில் கொடுத்து அடித்தோம். பிறகு நானும் கணவரும் கலந்து ஆலோசித்து நாங்கள் ஒரு தவணை அடிப்படையில் எடுப்போம்னு சொல்லி யோசிச்சு பிறகு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பிரிண்ட் மிஷினை கொண்டு வரணுமென்ற ஆசையில் எங்களுக்கு இங்கே வேலை செய்கிற ஆட்களும் சப்போர்ட் பண்ணி செய்து தந்தபடியாக நாங்கள் நிறைய ஆர்டர்ஸை செய்து அதில் இருந்து உழைச்சி நாங்கள் எங்களுக்கென்று பிரிண்ட் மிஷின் எடுத்துட்டோம். அந்த பிரிண்ட் மிஷின் மூலம் இப்போ எங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் கேட்ட உடனே இன்றைக்கு கேட்டால் நாளைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஜேசி தைக்கிறதுக்கு உரிய இது ஃபுல்லாக இருக்குது. எங்கள்கிட்ட ஜேசி முழுமையாக்கப்பட்டது. இது விஸ்வமடு ஒன்றுக்கு செய்தோம். இதுக்குரிய லோகோ டிசைன் எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமர் எதை விரும்பினமோ அதே மாதிரியான லோகோ, பின்னுக்கு நீங்கள் பேர் போடுங்க, நம்பர் போடுங்க, மற்றது கொலர்லையும் 2 விதமான எப்படியான கொலர் கேட்கணுமோ அதே டிசைனில் அதே மாடலில் ஆம்கட் டிஷர்ட் அடிப்போம். மற்றது பொட்டம் செய்கிறோம். அதுக்குரிய கஸ்டமர் எந்த டிசைனை கேட்கணுமோ நாங்கள் அதை செய்து கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரியான இது பூநகரி மத்திய கல்லூரிக்கு எங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்தது. அதுக்கு அவங்க பழைய மாணவர்கள் இந்த லோகோ அடித்து பின்னுக்கு ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேர் போட்டு அடித்து தர சொல்லி கேட்டவை இது செய்து கொடுத்தேன். அடுத்தது சிடிபி டிப்போண்ட அடிச்சிருக்கிறேன். எங்களுக்கு இந்த ஆர்டர்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமென்று சொன்ன ஃபோன் நம்பர் இருக்குது 077 100 54 80. நீங்கள் கிளிநொச்சி என்றால் முல்லைத்தீவு, மன்னர், ஜாழ்ப்பாணம், வவுனியா எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு டிசைனை ஃபோன் மூலம் இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் டிசைன் ஃபுல் டீட்டெயில்ஸை தந்து நேம் லிஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்து எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த வாட்ஸ்அப்புக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு பேங்க் ஆன்லைன் மூலம் செய்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு பிறகு உங்களோட கையில் நீங்கள் நேராக பெற்றுக்கொள்ள கஷ்டம்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் பஸ்லேயோ அல்லது டிரான்ஸ்போர்ட் என்னத்துல இருந்தாலும் சொல்லி உங்களோட கையில் கிடைக்கிறதுக்கு அது சரியான முறையில் உங்களோட கையில் கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் செய்து தருவோம். ஏனையின் வீதியில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தால் லேனில் புதுக்கச்சேரி இருக்குது. புதுக்கச்சேரி லேனுக்குள்ளே இறங்கி திருநகர் ரோட்டுக்கு திருநகர் ரோட்டில் மயான வீதி இருக்குது. மயான வீதிக்குள்ளே இறங்கினோன்னா 50 மீட்டரில் சேவாலங்கா பில்டிங் இருக்குது. அந்த அதில் தான் எங்களோட காமெண்ட்ஸ் இயங்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது சிடிபி இப்போ அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் இவைகள் டிஷர்ட்களை அடித்து கொடுக்கணும். என்ன டிசைனில் தேவையாண்டு ஒவ்வொரு மாடலும் இருக்குது. இது அக்கா சொல்லிட்டா எந்த இடத்துல நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லி இவ்வளவு அழகான முறையில் இவ்வளவு சீப்பான முறையில் இப்படி ஜேசி எல்லாம் செய்து கொடுக்கணும்னு சொன்னால் அது சுரேகா கார்மெண்ட்ஸில் தான் செய்து கொடுக்கணும். எடுக்காட்டியும் மற்றவங்களுக்கு சேவ் பண்ணிங்கன்னா அவங்க கூட எடுப்பாங்க இவ்வளோ அழகான ஜேசி. ஆனால் நாங்களும் அடித்து போடலாம். அப்படியே டிஷர்ட்டுகளை நாங்கள் அடித்து போடலாம். நல்ல விலை குறைஞ்ச ரேட் தான் அடித்து தருவினோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். நிச்சயமாக எல்லாம் செய்தாரத்துக்கு இருக்கிறோம். சுரேகா கார்மெண்ட் கிளிநொச்சி. இந்த இடத்துல நீங்கள் வாங்க, தொடர்பு கொள்ளுங்க. அக்கா நம்பர் சொல்லியிருக்கிறா, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அழகான டிஷர்ட்டுகள் கிடைக்கும். உறவுகளே, இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கார்மெண்ட்ஸ் சுரேகா கார்மெண்ட்ஸில் என்னென்ன பொருட்கள் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிஷர்ட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன விலாசத்துக்கு வாங்க. கிளிநொச்சி திருநகருக்கு இருக்கிற இந்த விலாசத்துக்கு வாங்க. நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மிக அழகான டிஷர்ட்டுகள் குறைஞ்ச விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்டா சுரேகா கார்மெண்ட்ஸுக்கு வாங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். இதை பார்த்துட்டு